ஜட்ஜி பரிதாபப்பட்டு காப்பாத்துக்கு போன்னு சொன்னாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பெயில் தரேன்னு சொன்னாரு. ஆனா இவ ஜெயிலுக்கு தான் போகணும் பிடிவாதமா நிக்கிறா. யார் என்ன பண்ண முடியும்? ஸ்னேகா மனசுல ஒண்ணு நினைச்சிட்டானா நினைச்சதுதான். உடம்பு பிடி வரட்டு பிடிவாதம். சரி சரி எல்லாத்தையும் விடு, வா வீட்டுக்கு போலாம். இல்லனா நான் வரமாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் பொண்ணு ஸ்னேகா திரும்ப வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசையவே மாட்டேன். அவ ஜெயில இருந்து வராளோ இல்லையோ, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோமோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாரு கண்டுபட்டதோ நாங்க 2 பேரும் இத்தனை நாளா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களால சேரவே முடியல. அது பாவம். எந்த நேரத்துல இந்த பாவி வயிற்றுல வந்து ஜெரிச்சு, எந்த நேரத்துல இந்த பூமியில வந்து பிறந்ததோ இப்படி அல்லாடின்னு இருக்கு, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கு. அவளை யாரு விட்டு கொடுத்தாலும் சரி, இனிமே நான் என் பொண்ணுக்காக தான் வாழ போறேன். அவளை விட்டுட்டு நான் வர மாட்டேன். அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்னேகா வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். வைதேகி உன்னை விட்டு. அண்ணா, உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், என்ன இங்க இருக்க விடுங்க. சரிம்மா, அப்புறமா நான் உன்னை வந்து பாக்குறேன். ஸ்னேகா பாட்டி, நீ அங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்கியோடி. அழாதம்மா, எல்லாம் சரியாயிரும். எல்லாத்துக்கும் மகேஷும் ரோஜாவும் தானே காரணம். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ரோஜா, நீயா? வாங்க மகேஷ். ரோஜா, என்னால நம்பவே முடியல. மகேஷ், நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத்தனை நாள் எங்கம்மா போயிருந்த? என்ன பிரிஞ்சிருக்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சத்தியமா சொல்றேன், எனக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்கல. எல்லாமே ஒரு நாடகம் தான். அது உன்கிட்ட சொல்றதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்ட. இவங்க தான் ஜானகி அம்மா. உங்களை பிரிஞ்சு மனசொடிஞ்சு தற்கொலை பண்ணிக்க போன சமயத்துல இவங்க தான் என்னை காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. மகேஷ், ரோஜா இருக்கிற இடத்த நான் தான்ப்பா கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்பா, அந்த மல்லிகாவை ஸ்னேகா தான் அடிச்சு போட்டிருக்கா. ஸ்னேகாவோட கையால் தான் அந்த மல்லிகா. நம்ம டெண்டர் நம்ம கைவிட்டு போனதுக்கு காரணமும் அந்த மல்லிகா தான். நம்ம பிசினஸ் ரகசியங்கள்லாம் மல்லிகா மூலியமா தான் அந்த ஸ்னேகாவுக்கு போயிருக்கு. இப்ப அந்த புகழ்மணியும் ஸ்னேகாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளி இருக்கு. எல்லா குழப்பத்துக்கும் அந்த ஸ்னேகா தான்ப்பா காரணம். அவ உன்னையும் ரோஜாவையும் பிரிக்கிறதுக்காக அந்த புகழ்மணிய மகேஷா நடிக்க வச்சிருக்கிறா. அந்த ராஸ்கலும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கிறான். தெரியும்பா, போலீஸ் சொன்னாங்க. சாரி மகேஷ், நான் காணலன்னு நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தப்பவே நான் உங்ககிட்ட பேசியிருந்தேனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நானும் பல குழப்பங்களுக்கு காரணமா இருந்துட்டேன். ஆனா அந்த ஸ்னேகா என்ன பண்ண தெரியுமா? நீங்களும் ஸ்னேகாவும் கல்யாணம் பண்ற மாதிரி கிராபிக்ஸ் போட்டோ ஒன்று தயார் பண்ணி அந்த மல்லிகா மூலமா என்ன நம்ப வச்சா. அந்த மல்லிகா கூட சிரிச்சு சிரிச்சு என்னை ஏமாத்திட்டா. மல்லிகாவை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். உங்க கிரானைட் கம்பெனில சேல்ஸ் பர்சனா வேலை செய்யறதா சொல்லி என்னை அடிக்கடி வந்து சந்திச்சா. நீங்களும் ஸ்னேகாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு என்ன நம்ப வச்சா. நானும் அதை நம்பிட்டேன். அந்த கோவத்துல தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருந்துட்டேன். மகேஷ், நான் அப்பவே சொல்லப்பா, அந்த மல்லிகா நல்லவே இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னேன். நம்ம துடிச்சு ரோஜாவை தேடினப்பெல்லாம் நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்ம வேதனையை ரசிச்சிருக்கா. சரி விடுங்க. ரோஜா நமக்கு மறுபடியும் கிடைச்சதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். அந்த மல்லிகாவை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். தம்பி, ரோஜா நீங்க இல்லாம ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. விவாகரத்து பிரிவுன்னு போயிருக்க வேண்டிய சமாச்சாரம் கடவுள் அனுகிரகத்தால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இனிமே உங்களுக்குள்ள பிரிவே இருக்கக்கூடாது தம்பி. ரொம்ப நன்றிங்கம்மா. ரோஜாவை என்கிட்டயே திரும்ப வந்து சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு கைமாறா
நான் என்ன உதவி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. உதவி பண்றதுக்கு வழி இருக்கு மகேஷ். இனிமே ஜானகி அம்மாவும் ஐஸ்வர்யாவும் நம்ம கூட தான் தங்க போறாங்க. ஐஸ்வர்யாவா? அது யாரு? என் பேத்தி தான்ப்பா. ஐஸ்வர்யா, என்னங்க பாட்டி? இங்க வாமா. இதோ வரேன். என்ன பாட்டி? இங்க யார் வந்திருக்கா பாரு. ஐஷு, இது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இது எங்க அப்பா. எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு இந்த மூஞ்சிய பிடிக்கல. பிடிக்கவே இல்ல. இவரு வேற ஆண்டி கழுத்துல தாலி கட்டினாரு. எனக்கு பிடிக்கல. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, அம்மா சொல்றது கேளு. ஐஸ்வர்யா, ஐஷு, ஐஷு. இப்படி முட்டாள்தனமா மகேஷ் கிட்ட தோத்து போயிட்டோமே. ஸ்னேகா வந்த பாவி கெடுத்து ஏமாத்திட்டான். ஒரு வகையில் நம்ம அப்பாவும் ஸ்னேகாவுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ஸ்னேகாவுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சது சரிதான். 100% சரிதான். நாம மாட்டின்றதை பத்தி கவலை இல்லை. அது நம்ம தலைவிதி. ஆனா நம்மளோட சேர்ந்து புகழ்மணி இப்படி மாட்டின்ட்டாரு. நல்ல மனுஷன், எனக்கு உதவி பண்ண வந்தாரு. அவரை போய் இப்படி மாட்டி விட்டுட்டேன். சமயம் இருந்திருந்தா அவரையாவது எப்படியாவது காப்பாத்திருக்கலாம். வளகாப்பு நேரம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இந்த மல்லிகா ஏன் நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டா? அவளை அடிச்ச அடியில கோவப்பட்டு அவசரமா போலீஸ் கிட்ட போயிருக்கா. அதான் அவளை சொல்லி குத்தம் இல்ல, தப்பெல்லாம் என் மேலதான். எனக்கு உதவி பண்ண வேலை நான் போய் இப்படி அடிச்சிருக்கலாமோ? ஆனா ஒரு விஷயத்த நாம மறந்துட்டோம். மனசாட்சி படி நடந்துக்கிட்டோமே தவிர சட்டத்துக்கு தேவை சாட்சி தான். மனசாட்சி இல்லைன்ற விஷயத்த மறந்துட்டேன். நாம செஞ்ச தப்ப மாட்டிக்காத அளவுக்கு புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கணும். மகேஷும் எங்க அப்பாவும் ஊர்ல சுதந்திரமா இருக்க எல்லா அயோக்கியங்களும் அதைத்தானே செய்யறாங்க. ஏன் அடிக்க கூடாது? நம்பிக்கை துரோகி அதானே? அவளை கொண்டு போட்டுட்டு வந்திருந்தா கூட தப்பு இல்ல. நான் மகேஷ உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு தெரிஞ்சு அவர் மேலே ஆசைப்படுறான். அதை நான் பின்னால நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? நான் பண்ணது கரெக்ட் தான். பாவம் ஸ்னேகா, கர்ப்பஸ்ரீ பொண்ணு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நாம சுதாரிக்கிறதுக்குள்ளார சதிகாரங்க வலை பின்னிட்டாங்க. இல்லைனா ஸ்னேகாவையாவது காப்பாத்திருக்கலாம். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த விஷயத்த ஜாக்கிரதையாக தான் டீல் பண்ணுவோம். எது எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வளகாப்பு நல்லபடியா நடந்தது. அம்மா வந்திருந்தா, என் மகேஷ் வந்திருந்தாரு. அந்த சந்தோஷமே எனக்கு போறோம். 10 பேருக்கு முன்னால என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு மகேஷ் தான் அப்பான்றதை நான் புரிய வச்சுட்டேன். அந்த சந்தோஷமே எனக்கு போறோம். பெருமாளே, ரொம்ப ரொம்ப நன்றி. ரோஜா, உன்னை பிரிஞ்சிருந்ததுல ஒரு மனைவியோட அருமை பெருமை எல்லாம் என்னன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லாம நான் வேலைக்கு சரியா சாப்பிட்டதில்ல. என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கினதில்லை தெரியுமா? ஐ ரியலி மிஸ்ட் யூ. ப்ளீஸ் ரோஜா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மறுபடியும் இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாத. நான் செத்தே போயிடுவேன். ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பிரிஞ்சு
நானும் பல மடங்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருக்கேன். ஒரு விதத்துல இந்த பிரிவு நல்லதுதான். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கோன்னு புரிய வச்சிருக்கு. அதுக்கு நாம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரோஜா, நம்ம 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த மனஸ்தாபம் வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஆமா மகேஷ், நானும் அவசர புத்தியோட நடந்துக்கிட்டேன். இனிமே எதுவா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா தீர விசாரிச்சுதான் பண்ணுவேன். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஸ்னேகாக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். எனக்கு இதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த ஸ்னேகா ஜெயில இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணுங்க. அவ ரொம்ப பொல்லாதவ. நான் ஒரு முறை அவ வீட்டுக்கு போயிருந்தப்போ புது தாலிய அவளா எடுத்து கட்டிக்கிட்டு ஏன் தாலியை பிடிச்சு அறுத்தறிய பார்த்தா. ரொம்ப கிரிமினல் புத்தி அவளுக்கு. அவ செஞ்ச தப்ப எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அவ ஜெயிலுக்குள்ளேயே புழுங்கி சாகணும். ஆனா நீ எக்காரணத்து கொண்டு அழக்கூடாது. ஏன்னா நம்ம செல்லம் வயிற்றுக்குள்ள வளருது. அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. புரிஞ்சதா? இங்க பாரு ரோஜா, ப்ளீஸ், நீ எப்போ என் கூட சண்டை போடாத. நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி நான் கேட்டுட்டு இருப்பேன். ஆனா நீ மட்டும் என்கிட்ட சண்டை போடக்கூடாது. எங்க அம்மா கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது அம்மாவா? ஆமா, இது எங்க மம்மி. நீங்க எங்க மம்மி தொடக்கூடாது. வெளில போங்க. குட்டி, இங்க பாரு, அடம் பண்ணக்கூடாது. நீ சமத்தில்ல, போய் பாட்டி கூட படுத்துக்கோ போ. நீங்க போய் எங்க பாட்டி கூட படுத்துக்கோங்க. நான் எங்க அம்மா கூட தான் படுப்பேன். எனக்கு உங்களை பிடிக்கல. ரோஜா, இது என்ன கலாட்டா? மகேஷ், கோவப்படாதீங்க. நீங்க ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டுற அந்த கிராபிக்ஸ் போட்டோவை ஐஸ்வர்யா பார்த்துட்டா. அவ பிஞ்சு மனசுல அது பதிஞ்சிருச்சு. அதனால தான் அவளுக்கு உங்க மேல இவ்ளோ கோவம். நாளாக நாளாக அது சரியாயிடும். நீங்களும் கொஞ்சம் அவ கூட ரொம்ப அன்பா பழகினீங்கன்னா அவ கோவமும் குறைஞ்சிரும். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அவளை போய் அவங்க பாட்டி கூட படுக்க சொல்லு. ஐயோ மகேஷ், வேண்டாம். ஐஷு நம்ம கூடவே படுக்கட்டும். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு அதை அப்புறம் சொல்றேன். அம்மா, நீ இந்த அப்பா கூட பேசாதம்மா. எனக்கு இந்த அப்பாவை பிடிக்கல. செல்லம், இல்லடா, அப்பாவை பத்தி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ பார்த்த அந்த போட்டோ கிராபிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து அம்மாவை ஏமாத்திருக்காங்கடா. இந்த அப்பா ரொம்ப நல்லவரு. இல்ல, எனக்கு இந்த அப்பாவை பிடிக்கல. சரி, அத பத்தி நாளைக்கு நாம பேசிக்கலாம். இப்ப நீ படுத்து தூங்கு, சரியா? சரியான குட்டிச்சாதம். எங்க இருந்து பிடிச்ச இந்த சனியனை? முதல்ல இந்த சனியனை வீட்டை விட்டு துரத்தணும். என்ன மனங்க, வாசனையே இந்த தூக்குச்சுன்னா ருசி எப்படி இருக்கும்னு பாருங்க. என் மருமகளுடைய கைப்பக்குவம் அப்படி. இவ்வளவு நாளா நானே சமைச்சு நானே சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுங்க. செத்து போன நாக்கே எரிச்சிங்களா பொதிச்சிங்களா தாத்தா? அடடா, இந்த காலத்து பசங்க இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணுங்க. ஐயோ. ரோஜா, வாங்கம்மா. ரோஜா, நீங்க எப்ப எப்படிமா வந்த? நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளா உங்க மக என் மருமக இருக்கிற அட்ரஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லாம இருந்தா. ஆனா தெய்வம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நல்லவங்களுக்கு உதவி பண்ணல. அந்த தெய்வத்தினுடைய கருணையால நானே என் மருமகளை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ரோஜா, நீ பட்ட கஷ்டத்துக்குலாம் என் பொண்ணு ஸ்னேகா தான் காரணம். நான் ஒத்துக்கிறேன். நீதாம்மா பெரிய மனசு பண்ணி அவளை தண்டனையில இருந்து காப்பாத்தணும். காப்பாத்துமா. என்னம்மா சொல்றீங்க? ரோஜா, என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை குடும்பம் நடந்ததெல்லாம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என் பொண்ணு இப்போ நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. ஒரு புள்ளத்தாச்சியோட கஷ்டம் என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு தாயோட தவிப்பு எப்படி இருக்கும் உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். என் பொண்ணுக்கு வாழ்க்கை குடும்பம் உன பிச்சை கேக்குறேன். தயவு செஞ்சு என் பொண்ண ஜெயில இருந்து வெளியில எடு. ஏமா, நீங்க தான் அந்த அடங்காப்பிடாரி ஸ்னேகாவோட அம்மாவா?
எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்து பேசுறீங்க? அவ செஞ்ச காரியம் தெரியும்ல? ரோஜாவையும் அவ புருஷனையும் அவ பிரிக்க பார்த்தா. நீங்க யாரு? அட நான் ரோட்ல போறவளாவே வச்சுக்குங்க. நியாயத்தை யார் கேட்டா என்ன? உங்க பொண்ணை என்னமா வளர்த்து வச்சிருக்கீங்க? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறாளே, அவளுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? செஞ்ச தப்ப நினைச்சு ஸ்னேகா மனசளவுல திருந்திட்டாள்னா நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் மன்னிக்கலாம். இனிமே ஸ்னேகா திருந்துவாளா? இல்லையே. மகேஷ விட்டுருவாளா? இல்லையே. மனசளவுல திருந்தாதவள மன்னிக்க மன்னிக்க அவ பாவத்துக்கு மேல பாவம் தான் செஞ்சுட்டு போறா. அதுக்கு உங்கள மாதிரி அம்மாக்களுடைய தாய் பாசம் தான் காரணமா இருக்க போது. அது மட்டும் வெட்ட வெளிச்சம். ஐயோ, நீங்க சொல்றதுல வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஸ்னேகா அப்ப தனி மனுஷியா இருந்தா அவ ஜெயிலுக்கு என்ன தூக்கு மேடக்கே போனாலும் நான் வாட்டுக்கு ரூம்ல உட்காந்து என் தலைவிதியை வந்து அழுதுட்டு இருப்பேன். ஆனா இப்ப அவ ஒரு உயிர் சுமந்துட்டு இருக்காமா, நேரமாசம் கர்ப்பிணிமாவா. இப்பவோ அப்பவோ பிரசவத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவளோட இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் மகேஷ் தானே. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது இருக்கா? நியாய தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு கூட ஒரு தராதரம் வேணும். அது உங்களுக்கு எல்லாம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அவ பிரசவத்துல சிக்கல்ல டாக்டர் வேற ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு. ஒரு கர்ப்பிணி பொண்ணு கஷ்டப்படுறது கூட ஒரு அளவு இருக்குமா? அடி மேல அடி அடிச்சு அப்பாவியா இருந்த பொண்ணு அரக்கிய மாத்திரது உங்க புள்ள மகேஷ் தானே. இத பாருங்கம்மா, நாங்க யாரும் திட்டமிட்டு எந்த சதியும் செய்யல. எல்லாம் தானா தன்னிச்சையா நடந்திருக்கு. ஆனா ஸ்னேகா அப்படி இல்ல. ஒவ்வொரு காரியத்தோட பின் விளைவையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. மகேஷ் அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பொய்யான ஒரு போட்டோவை தயாரிச்சு என் சந்தோஷம் மன நிம்மதியை கெடுத்திருக்கா. என்னையும் மகேஷையும் பிரிக்கிறதுக்கு விவாகரத்து பத்திரத்தை ஏற்பாடு பண்ணி புகழ்மணியை பொய் புருஷனை நடிக்க வச்சு கீழ்த்தரமான காரியம் எல்லாம் செஞ்சிருக்கா. நானும் வயித்துல குழந்தைய சுமந்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு இருக்கிற அதே உணர்ச்சிகள், கோபதாபங்கள், ஆசா பாசங்கள் இதெல்லாம் எனக்கும் இருக்குமா? அது மட்டும் உங்க பொண்ணு ஸ்னேகா கண்ணுக்கு ஏன் தெரியாம போயிடுச்சு? அது மட்டுமா, மகேஷ் பிசினஸ் கெடுக்கிறதுக்கு மல்லிகாவை ஏற்பாடு பண்ணி டெண்டர் எல்லாம் பறிச்சு மகேஷுடைய எதிர்காலத்தையே நாசப்படுத்திட்டா. அவனால எங்களுக்கு எவ்வளவு லட்சம் ரூபாய் நஷ்டம் தெரியுமா? பணம் பணம்னு பேசுறேன். உங்க அத்தை மகேஷால தானே என் ஸ்னேகாவோட வாழ்க்கை நாசமாச்சு. அது உங்க மகேஷால திரும்ப கொடுக்க முடியுமா? எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவளோட வாழ்க்கையை ஈடுகட்ட முடியுமா? பணம் பணம்னு பேசுறேன். இத பாருங்கம்மா, ஸ்னேகாவுக்கு புத்தி தெளியணும்னா அவ கொஞ்ச நாளைக்கு ஜெயிலே இருக்கட்டும், தப்பே இல்ல. ஏமா, உங்க பொண்ணா இருந்தா இப்படி பேசுவேல நீங்க? எங்களுக்கு ஒரு மக இருந்திருந்தா இப்படி வளர்த்திருக்க மாட்டோம். அவ வெளியில இருந்தாள்னா எங்களுக்கு தொல்லைதான். அவ உள்ள ஜெயிலே இருக்கட்டும். ரோஜா, நீ சொல்லுவா, இந்த பிரச்சனைக்கு நீ தானே நாயகி. என் பொண்ணை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துருமா? வேண்டாம் ரோஜா, அவளை வெளியில எடுக்காத. அவ ஜெயிலே கடந்து சாகட்டும். அவ சரியான இடத்துக்கு தான் போயிருக்கா. ரோஜா, ரோஜா, நீ திரும்பி வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். எப்படியாவது புகழ்மணியை காப்பாத்து ரோஜா, ப்ளீஸ். ஏம்மா, நீ தானே புகழ்மணி சம்சாரம். ஸ்னேகாவது பொம்பளை உணர்ச்சி வசப்பட்டு மகேஷ் மேல இருக்கிற கோபத்தினால இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை பண்ணா. ஆனா உன் புருஷன் புகழ்மணி அவன் எதுக்கு மகேஷ் மாதிரி கையெழுத்து போட்டு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சான்? ஸ்னேகாவை மன்னிச்சாலும் மன்னிக்கலாமே தவிர உன் புருஷனை மன்னிக்கவே முடியாது. புகழ் தான் சுய நினைவோட இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நான் எவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா இந்த படுபாவி ஸ்னேகா அவரை மயக்கிட்டா. நான் எவ்வளவு தடுத்தும் என் குடும்பத்தை இப்படி ஒரு புயல உண்டு பண்ணிட்டா. என் புருஷன் அப்பாவி சார், இவதான் அவரை யூஸ் பண்ணிட்டா. ஸ்னேகா சொன்னா உன் புருஷனுக்கு எங்க போச்சு புத்தி? நீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல? ஆமா, நான் உன் புருஷனை மகேஷ் நினைச்சுக்கிட்டு ஆபீஸ்ல போய் பார்த்தேன். அவன் ஸ்னேகாவோட பண்ண அழிச்சாட்டியம் தாங்காம அத உன்கிட்ட சொல்லான்னு உன் வீட்டுக்கு வந்தேன். அங்க நீ உன் புருஷன் இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு உன் புருஷன் தான் மகேஷ்னு நானும் நினைச்சிட்டேன். ஆனா அது ஒண்ணு ஏன் தப்பு இல்லையே. சரி, உன் தப்பு இல்ல. ஆனா உன் புருஷன் புகழ்மணி நான் தான் மகேஷ், ரோஜாவோட புருஷன்னு வாய்க்கூசாம போய் சொன்னானே, அது தப்பு தானே? ரோஜா உன் புருஷனுக்கு என்ன துரோகம் பண்ணினா? ஒரு கையெழுத்த போட்டு அவ வாழ்க்கையே அழிக்க பார்த்தானே, அவனை எப்படிமா சும்மா விடுறது? ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஸ்னேகா தான். என்னையும் புருஷனையும் பிரிக்கிறதுக்காக சதி பண்ணா. அவன் ஜெயிலே கிடக்கட்டும்.
கரெக்ட் செல்வி, நானும் இதே தான் நினைச்சேன். என்னையும் என் புருஷனை பிரிக்க புகழ்மணி மகேஷ்னு நடிச்சு போலி கழுத்து போட்டாரு. சதி பண்ணிருக்காரு இல்லையா? அப்போ புகழ்மணி ஜெயிலே கடந்து சாகட்டும்னு நானும் நினைக்கலாம் இல்லையா? ரோஜா, 2 உசுரா இருக்கிற என் பொண்ணு மேல கொஞ்சம் இறக்க காமிமா. நான் உன் கால்ல விடுங்கம்மா, விடுங்க. இங்க வா ரோஜா, உங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஸ்னேகா திட்டம் போட்டா அதுல அவளுக்கு லாபம் இல்ல ஏன் புருஷனுக்கு என்ன லாபம்? அவரை எப்படியோ மைக்கி பக்கம் இழுத்துட்டா. நாங்களும் உங்களை மாதிரி கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். புகழ வெளியே கொண்டு வரதுக்கு எப்படியாவது உதவி பண்ணு ரோஜா, ப்ளீஸ். ரோஜா, ஸ்னேகாவை காப்பாத்துமா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ரோஜா. இதோ பாருங்க, நீங்க 2 பேரும் எவ்வளவு அழுது புலம்புனாலும் புகழ்மணிய ஸ்னேகாவையும் மன்னிக்கவே முடியாது. ரோஜா இல்லாம நானும் மகேஷும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். ரோஜாவை தேடி மகேஷ் பைத்தியமா எல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தான். இப்படி பேசாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, ஸ்னேகா எக்க எடுக்கட்டாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா உன்னாலையும் மகேஷாலையும் என் புருஷனுக்கு தண்டனை கிடைச்சது. அப்புறம் நான் உங்க குடும்பத்தையே சும்மா விட மாட்டேன். எனக்கு 5 அடி விழுந்தா உனக்கு 1000 அடி விடும். ஜாக்கிரதை. மரியாதையா அவரை எப்படியாவது வெளியே எடுக்கிற வழியை பாரு. பாத்தியாமா, பாத்தியா? இதுக்கு தான்மா நான் சொன்னேன், இவளை உள்ள விட்டே தப்புமா. நீ வெளியே போ முதல்ல சொல்றேன். மாமா மாமா மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. இத பாருங்க, எனக்கு அந்த ஸ்னேகா மேலேயோ புகழ்மணி மேலேயோ எந்த விருப்பம் இல்ல. ஆனா இனிமே அவங்க என் வாழ்க்கையில எக்காரணம் கொண்டு தலையிடக்கூடாது. இத பாருங்கம்மா, மகேஷ் வந்த உடனே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி பாக்குறேன். என்னால அவ்வளவுதான். ரொம்ப நன்றிமா. பார்வதி, பசிக்குது, சாப்பாடு போடு. இந்த மிரட்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வெத்து வெட்டு விளக்கு மாத்துக்கட்ட. இங்க இருக்குடி சோறு. தெரியுது. ஆ ஆ பார்த்து ஊத்து, மேல ஊத்திருவ போல இருக்கு. போதும் போதும். என்னடி சாப்பாட்டுல உப்பே இல்ல? நீர் உப்பு போட்டு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா உமக்கு? ஏய், என்ன ஓய்? அங்க உம்ம புள்ள ஜெயில களி திங்கிறான். நினைச்சா என் தொண்டையில பச்சை தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. உமக்கு சோத்துல உப்பு கேக்குதோ? ஏய், அவன் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கிறான். என்ன பண்ண சொல்றதுக்கு? ஏன் வைதேகி சினேகா கிட்ட நீரும் தப்பு பண்ண நினைச்சீர, அதுக்கு உமக்கு தண்டனை கிடையாதா? பொண்டாட்டி இருக்கும்போது அடுத்தவன் பொண்டாட்டி புள்ள மேல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தெரிஞ்சிட, அதுக்கு உமக்கு தண்டனை கிடையாதா? பார்வதி, நாக்கு அடக்கி பேசு. வீட்டுல மருமக இருக்கா. அவளுக்கும் உங்க யோகியதை தெரியட்டுமே. ச்சே, சரியான நரகண்டி இது. என் புள்ள என்ன சாப்பிட்டானோ தெரியலையே. அத்தை, உனக்கு நல்லா வேணும். மாமா சாப்பாட பாதியிலே வச்சு எழுந்துச்சு போயிட்டார் பாத்தியா? எனக்கு புகழ்மணி மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை தான் இது. இப்ப மட்டும் நீ மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லு, மாமா டான் இங்க வந்து நிப்பார் பாரு. ஏய், சீ வாய் மூடு. உன்னை அவர் கல்யாணம் பண்றதுக்கு அவர் ஜெயிலே இருக்கலாம். எதுக்குடி இப்படி அடுத்த புருஷனுக்கு நாய் மாதிரி அலையறீங்க? ஏய், நாய்க்கின்னு சொன்னா அப்புறம் புகழ்மணி மாமா ஜெயில இருந்து வரவே கூடாதுன்னு நான் சாபம் விட்டுடுவேன். ஏய், என்ன சாபம்? அடி செருப்பால நாய். ஏய், இங்க பாரு, என் புருஷனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள போய் நான் பாத்துக்கிறேன். இனிமேல் இந்த வீட்ல உனக்கு மரியாதை கிடையாது. உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உடனே கிளம்பு. மாட்டேன். அடிச்சு தரத்துமா அந்த சனியனை. போடின்னு சொல்றேன். போடி. ஏய், முடியாது. 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 என்ன விடு. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். சொல்ல போக மாட்டேன். என்ன விடு. என்ன விடு. நான் போக மாட்டேன். அத்தை. ஏய் செல்வி, இவன் மேல கை வச்ச கை உடைச்சிருவேன். ஒன்னையும் ஒரு நாள் இதே மாதிரி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற நாள் கூடிய சீக்கிரம் வரும். அனி நான் மாத்திரம் போக மாட்டேன். உன் குழந்தை எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும்.
பஞ்சவர்ணம் இந்த வீட்டில் தான் இருப்பா. அவ வெளியில போனா அடுத்த நிமிஷம் உன் புள்ள ஜீவாவும் வெளில போயிடுவான். ஜாக்கிரதை. எக்கேடு கெட்டு தொலைங்க. போடி. மகேஷ், ஒரு முக்கியமான விஷயம். செல்வியும் வைதேகி மாமியும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. யார் அவங்கெல்லாம்? நான் கேள்விப்பட்ட பேராவே இல்லையே. மகேஷ், அவங்கெல்லாம் எதுக்கு இங்க வராங்க? அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போக சொல்லு. கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மகேஷ். ஸ்னேகாவையும் புகழ்மணியும் காப்பாத்த சொல்லி என்கிட்ட கெஞ்சினாங்க. தீர்ப்பு ஜட்ஜ் கையில இருக்கு. இருக்கலாம், ஆனா கேஸ் கொடுத்தது நீங்க தானே. நான் ஒண்ணு அப்பாவிங்க மேலயோ நிரபராதிங்க மேலயோ கேஸ கொடுக்கல. என் பிசினஸை கெடுத்து என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்ச கடைஞ்செடுத்த அயோக்கியங்க மேலதான் கேஸ கொடுத்துருக்கேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ ஒத்துக்கிறேன், ஆனா பாவம் மகேஷ், ஸ்னேகா கர்ப்பிணியா இருக்கான்னு வைதேகி அம்மா அழறாங்க. புகழ்மணி மேல எந்த தப்பும் இல்ல, ஸ்னேகா தான் அவரை மயக்கினான்னு செல்வி அழறா. அவங்க அழறத பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மன்னிக்கிறது தானே மனுஷ குணம். விட்டுடுங்களேன் மகேஷ், விட்டு தொலைங்க. கேஸ வித்ரா பண்ணிடலாமே. ஏய் ரோஜா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க பண்ண கொடுமை ஒன்னா ரெண்டா? நம்மள அழிக்கணும்னு நினைச்சவங்கள நீ கருணை காட்டி காப்பாத்தணும்னு நினைக்கிற. அவங்கள மட்டும் வெளியில விட்டோன்னு வை, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேத்தையும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அந்த ஸ்னேகா போட்ட திட்டம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு வையே, நம்ம ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். ரெண்டு பேத்துக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற நீ? அந்த ஸ்னேகா நம்ம கால்ல குத்துன முள்ளுல ரோஜா, நம்ம கண்ணுல குத்துன முள்ளு. அந்த ராஸ்கல் புகழ்மணி என் 7 லட்சம் பணத்தை என்கிட்ட இருந்தே திருடிட்டான். அவனும் அந்த ஸ்னேகாவும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு போர்ஜரி பண்ணாங்க. உன் புருஷன்னு சொல்லி அந்த புகழ்மணி ராஸ்கல் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டான். அவனை ஒரு காலமும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த புகழ்மணியை ஸ்னேகன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும், அங்கேயே சாகணும். இன்னொரு முறை கருணை காட்டுங்க அது இதுன்னு பேசின அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இதை இதோட விட்டு சொல்லிட்டேன். உன்னை பார்க்க யாரோ விசிட்டர் வந்திருக்காங்கம்மா. வா. சீக்கிரமா பேசிட்டு வாமா. சக்காலத்தி, நீ ஊர் மேய என் புருஷன் தான் கிடைச்சாரா? அப்பாவியான அவரை போய் இப்படி பகட கையை யூஸ் பண்ணிட்டியே. உன் களவாணித்தனத்துக்கு என் புருஷன் கம்மி என்னணுமா? நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் உனக்கு இதுதான் சரியான இடம். அதான் உன் தலைவிதி, நீ இங்கே கிடந்து சாகணும். ஆனா அவர் என்ன பாவம் பண்ணாரு? மரியாதையா நீ பண்ண பித்தலாட்டத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துரு. இல்லட்டும் நீ உயிரோட இருக்க மாட்டேன். இங்க பாரு செல்வி, நான் ஒன்னும் திட்டமிட்டு உன் புருஷனை மாட்டி விடல. புகழ்மணி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கல்ல நானும் ஒருத்தி. அன்னைக்கு நீ என்ன உன் ஆஃபீஸ்ல இருந்து அடிச்சு விரட்டும் போது உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கண்டிப்பா ஒரு நாள் வந்து என்கிட்ட கெஞ்சுவேன்னு சொன்னேன். ஆனா அந்த சந்தர்ப்பம் இவ்ளோ சீக்கிரம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏச்சி நிறுத்து. நான் உன்கிட்ட தாலி பிச்சை கேட்கறதுக்காக வரல. எனக்கு வரம் தர ஒசரத்துலயும் நீ இல்ல. நான் உன் மூஞ்சில காரி துப்பறதுக்காக வந்திருக்கேன். உனக்கு ஜெயிலுக்கு வந்து புத்தி வரல. உனக்கு குழந்தை ஜெயில தான் பிறக்கும். அப்படி பிறக்கிறது எங்க உருப்பட போகுது? உன்ன மாதிரியே உருப்படாம போயிடும். கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததும் ஜெயில தான். இந்த லோகமே இன்னைக்கு சுபிக்ஷமா இல்லையா? என் புள்ளியும் கிருஷ்ண அவதாரம்னு நான் நினைச்சுட்டு போறேன். நீ ஒன்னும் எனக்காக அழுது புலம்ப வேண்டாம். அது சரி, கடவுளுக்கு போடுறதும் பூமாலை தான், பணத்துக்கு போடுறதும் பூமாலை தான். ரெண்டும் ஒன்னாயிடுமா? ஜெயில குழந்தை பெத்துக்கிறது உனக்கு வேணா புரட்சியா இருக்கலாம். ஆனா உன் வயித்துல பிறந்ததுக்காக அந்த குழந்தை என்னைக்காவது ஒரு நாள் தலை குனிஞ்சு நிக்கும். அப்ப தெரியும் உன் லட்சணம். என் தலையெழுத்த நான் சமாளிச்சுக்கிறேன். அத சொல்றதுக்கு நீ இவ்ளோ தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஏய், இங்க பாருடி. உன்னால அவருக்கு ஜெயில் தண்டனை ஏதாவது கிடைச்சது, உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். உன்னை உயிரோடயே விட மாட்டேன். இந்தம்மா, என்ன இங்க சத்தம்? ஏதோ ஜெயில இருக்கிறவங்கள பார்த்து ஆறுதலா பேசுவேன்னு பார்த்தா இங்க வந்து கொலைகிலன்னு பேசிக்கிட்டு இருக்க. கிளம்புமா. இங்க பாரு ஸ்னேகா, மரியாதையா அவரை ரிலீஸ் பண்ற வழியை பாரு. இல்லனா உன்னை நெருப்பால ஒரு வழி பண்ணிடுவேன். நீ ஒன்னும் எனக்காக அழுது புலம்ப வேண்டாம். அத சரி, கடவுளுக்கு போடுறதும் பூமாலை தான், பணத்துக்கு போடுறதும் பூமாலை தான். ரெண்டும் ஒன்னாயிடுமா? ஜெயில குழந்தை பெத்துக்கிறது உனக்கு வேணா புரட்சியா இருக்கலாம். ஆனா உன் வயித்துல பிறந்ததுக்காக அந்த குழந்தை என்னைக்காவது ஒரு நாள் தலை குனிஞ்சு நிக்கும். அப்ப தெரியும் உன் லட்சணம். ஏன் தலையெழுத்த நான் சமாளிச்சுக்கிறேன். அத சொல்றதுக்கு நீ இவ்ளோ தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டாம்.
கொடுத்து வச்சவர். இவ்ளோ அன்பான ஒரு மனைவி அவருக்கு கிடைச்சிருக்கா. அவருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே இந்த துடிப்பு துடிக்கிறா. மகேஷும் இருக்காரே, நிர்மாச கர்ப்பிணின்னு கூட பார்க்காம நம்மள ஜெயில அடைச்சு வச்சிருக்காரு. கணவர் அமைவது கூட இறைவன் கொடுக்கிற வரம் தான் போல இருக்கு. நமக்கு அந்த கொடுப்பனே இல்லை. சரி, அழாத. நீ பாரு, இது ரெஸ்டாரண்ட். அழாத, கண்ணு தொடச்சுக்கோ. கவி, என் புருஷன் இப்ப ஜெயில இருக்கார். அவரை காப்பாத்த ஏதாவது வழி சொல்ல ப்ளீஸ். ச்சே, இந்த ஸ்னேகாவால எல்லாருக்கும் கஷ்டம். நீ இங்க உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்க. அங்க அவங்க அம்மா நேரா அவ வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்க உட்காந்து அழுதுட்டே இருக்காங்களாம். சரியா சாப்பிடறது கூட இல்லையா. ஸ்னேகா மாதிரி ராட்சசிய பெத்ததுக்கு அவங்களுக்கு அந்த தண்டனை தேவைதான். நான் அவளை போய் ஜெயில பாக்குறேன்ப்பா. என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா ஏன் புருஷனை வச்சு அந்த மகேஷ் கையெழுத்த போட வைப்பா. அவளை பார்க்கும் போது அப்படியே அவ கழுத்தை குடிச்சு துப்பணும் போல வெறி வருது. ஏய் செல்வி, இப்ப இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில நீ அந்த ஸ்னேகாவை போட்டு திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் புருஷனுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு மறு கேள்வி வரும். அதனால நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. உன் புருஷனை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக நீ ஸ்னேகா கிட்ட போய் முட்டிக்க முடியாது. நீ அவளோட கை கோர்த்து போறதுதான் ஒரே வழி. என்னது, நான் அவ கூட கூட்டு சேரணுமா? ச்சே, என்னால முடியாது. செல்வி, வேற வழி இல்ல. உன் புருஷன் வெளியில வரணும்னா அது ஸ்னேகா மனசு வச்சாதான் முடியும். அவளே தம் வாயால உன் புருஷனுக்கும் இந்த சதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். அவ அப்படி சொல்லணும்னா நீ அவளை சீண்டி பார்க்காம இருக்கணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ செல்வி, நமக்கு எதிரி ஸ்னேகா கிடையாது, மகேஷும் ரோஜாவும் தான். நீ, நான், வைதேகி மாமி, ஏன் எல்லாரும் சேர்ந்துதான் அவங்களை எதிர்க்கணும். உன் புருஷனையும் அந்த ஸ்னேகாவையும் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அத முதல்ல யோசிப்போம். வணக்கம் மேடம். என்ன ஞாபகம் இருக்கா? நான் சுபாவோட ஃப்ரெண்ட் நர்ஸ் கலா. நீங்க அன்னைக்கு குமாரை பத்தி என்கிட்ட விசாரிச்சீங்கல்ல? ஆமாமா, நர்ஸ் ட்ரெஸ்ல பார்த்துட்டு சிவில் ட்ரெஸ்ல பார்த்தோன்னே அடையாளம் தெரியல. உட்காருங்க. இந்தாங்க, இதுல சுபாவோட பேங்க் பாஸ்புக்கும் டைரியும் இருக்கு. இது ஆபீஸ் லாக்கர்ல இருந்தது. குமாரை பார்த்தா கொடுத்துருங்க. சரி, கிளம்புறேன் மேடம். இல்ல, காஃபி தான் சாப்பிட்டு போங்க. இல்ல, இப்பதான் ஜூஸ் குடிச்சேன் மேடம். ஓகே ஓகே. காமி. செல்வி, சுபா சம்பாரிச்ச பணம் அத்தனையும் குமார் தான் எடுத்திருக்கான். பேங்க் என்ட்ரில ஃபுல்லா அவன் பேர் தான் இருக்கு. சோ சுபாவோட சம்பாதியத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிருக்கான். அவளோட பணத்தை இப்படி சொல்லிருக்கானே, இவன் எப்படி உண்மையான காதலனா இருக்க முடியும்? செல்வி, என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ கவனிக்காம இருக்க? அடப்பாவி, இந்த குமார் இவ்ளோ அயோக்கியனா? இத படி. பாவி, இதான விஷயம். செல்வி, இனிமே இந்த குமார் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. குமார், இந்தா 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 இந்தா. என்னது இது? இது முதல்ல புடி, அப்புறம் சொல்றேன். நான் குறிக்கிறதுக்கு அதிரசமும் முறுக்கும் தானே. ஐயோ மண்டு மண்டு, முதல்ல இது புடி. நாளைக்கு காலையில 6 மணிக்கு உனக்கும் எனக்கும் முருகன் கோயில்ல கல்யாணம். கல்யாணமா? இந்த பேக்குள்ள பட்டு புடவை, நகை, தாலி எல்லாம் வச்சிருக்கேன். 5 மணிக்கு ரெடியா இரு. 5:30 மணிக்கு நீ நானே எஸ்கேப். 6 மணிக்கு உன் கழுத்து தாலி கட்டுறேன். 6:15 நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். எனக்கு வெக்கமா இருக்கு. நான் இப்பவே போய் ரெடி ஆயிடுறேன். டாடா, குட் நைட். நில்றா. என்னது இது? ஏய், சுபாவை நீ நிஜமாவே காதலிக்கல. அவளோட பணத்துக்காக அவளை சக்கைய உறிஞ்சி துப்புனவன் நீ. உன்னோட எல்லா ரகசியமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு.
ஏய் உன்கிட்ட இந்த பாஸ்புக்கு எப்படி? இது மட்டும் இல்ல, சுபாவனி எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணி பணம் புடுங்கிருக்கேன்னு அவளே கைப்பட எழுதின டைரி இப்ப இது என்கிட்ட இருக்கு. தைரிய? ஆமாண்டா, நீ பெரிய திருடன் தெரிஞ்சு உன் வண்டவாளம் எல்லாத்தையும் இந்த டைரியில எழுதி சுபா தன்னோட ஹாஸ்பிட்டல் லாக்கர்ல பத்திரமா வச்சுட்டு போயிருக்கா. இன்னைக்கு தான் இது என் கையில கிடைச்சது. இல்ல இல்ல இல்ல, பொய். நீ சுபாவை மிரட்டி பணம் புடுங்கிருக்க. அது மட்டும் இல்ல, ரோஜா குழந்தை மாத்தின ரகசியத்தை சுபாவை கட்டாயப்படுத்தி ஒரு லெட்டர்ல எழுத வச்சிருக்க. சுபாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஆசை காட்டி அவ சம்பாத்தியத்தை எல்லாம் சாப்பிட்டது மட்டும் இல்லாம அவளே முழுசா அனுபவிச்சிருக்க. பணம் தரலனா கொலை பண்ணிடுவேன் மிரட்டி இருக்க. இது எல்லாம் இந்த டைரியில தேதி வாரியா விழா வாரியா தெளிவா இருக்கு. திருட்டு நாய் கழுத முண்டை எல்லா ரகசியத்தையும் டைரியில எழுதிட்டாளா? வாஸ்தவமா? வாஸ்தவம் தான். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நான் தான் அவளை மிரட்டினேன். அவ காசுல நல்லா மூக்கு பிடிக்க தின்ன. காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லி அவளை நான் முழுசா அனுபவிச்சேன். ஆமா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நான் கொலை பண்றேன்னு மிரட்டினது மட்டும் டைரியில எழுதிருக்காளா, இல்ல நான் கொலை பண்ணதே எழுதிருக்காளா? அது சரி, கொலை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து எழுத முடியும்? ஆவியா வந்தா எழுத முடியும்? அட பாவி, அப்ப அவளை நீதான் கொலை பண்ணியா? ஆனா சுபா ரோட் ஆக்சிடென்ட்ல செத்ததா நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையாலுமே அப்படி இல்ல. காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவ சம்பாத்தியத்துல ஜாலியா இருந்த. ஆனா அந்த காசு எனக்கு பத்தல. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்போதான் நீயும் கவிதாவும் குழந்தைய மாத்திட்டு சுபாக்கு 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க. ஆனா அந்த திருட்டு கழுத அந்த 2 லட்ச ரூபாய் எனக்கு கொடுக்காம அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிட்டான். அப்பவே அவளை கரை வச்சுட்டேன். நீயும் கவிதாவும் அவகிட்ட லேப் டெக்னீஷியன் சரவணனை கொன்னுடு, இல்லைனா ஒன்ன கொலை பண்ணிடுவோன்னு அவளை மிரட்டினீங்க. அவ அழுதுகிட்ட அப்படியே வந்து என்கிட்ட சொன்னான். இதுதான் சாக்குன்னு அவ கையாலே நடந்ததெல்லாம் வெள்ளாவரியா ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வாங்கிட்டேன். அவ இருந்தா மகேஷ் கிட்டயும் கவிதா கிட்டயும் உன்கிட்டயும் பணம் பறிக்கிறது கஷ்டம்னு சுபாவை சும்மா ஆட்டோ ஏத்தி அப்படியே கொலை பண்ணிட்டேன். என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன தப்பு பண்ணி ஜெயிலில் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு இங்கே வந்து தெளிவா செட்டில் ஆயிட்டேன். அவ்வளோதான். அட பாவி, உருப்படவே நீ கொலைகார பாவி. ஏய், நான் எவனுக்கும் எந்த கொம்பனுக்கும் பயப்பட தேவையில்லை. எவன் வந்தாலும் வெட்டி சாச்சிடுவேன். ஏய், எவன்டா வருவா? எவன்டா வருவா? வாங்க டேய், எவன்டா வருவா? எவன்டா வருவா? வாடா வருவா? ஏய் வாடா, ஏய் வாடா வாடா வா. வெட்டி போட் வெட்டி போட் வெட்டி போட்டு அவ இருந்தா மகேஷ் கிட்டயும் கவிதா கிட்டயும் உன்கிட்டயும் பணம் பறிக்கிறது கஷ்டம்னு சுபாவை சும்மா ஆட்டோ ஏத்தி அப்படியே கொலை பண்ணிட்டேன். டே குமார், இன்னையோட உன் கதை முடிஞ்சது.
ஏய் நிறுத்துடா. ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவா பாக்குறேன். ஆல்ரெடி. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஓகே சார் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? ஏன் சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? அத்தா நீ பாரு இன்ஸ்பெக்டர் எதுக்கு எங்க கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்றீங்க? டேய் குமார், நர்ஸ் சுபா கொலை பண்ண குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம். ஆதாரம்? ராத்திரி குடிச்சிட்டு குடி போதையில நீ சொன்ன உண்மை இதோ இந்த ஆடியோ கேசட்ல பதிவாயிருக்கு. இந்தாங்க இன்ஸ்பெக்டர். மீதி உண்மையை நாங்க உதைச்சு வாங்க. வாடா. பஞ்சம் வாடி. கொலையா பண்ணிருக்கா? ஏ செல்வி, என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறல, என்ன பூமிக்குள்ள போட்டு புதைச்சாலும் முட்டி மோதி முளைச்சு வர வேண்டி. நீ குழந்தை மாத்தின ரகசியத்தை கடைசி வரைக்கும் மகேஷ் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் போட்டு கொடுக்கல. ஆனா நீ நன்றி கட்டத்தனமா என்ன மாட்டி விட்டல. இதுக்கு பலன் நீ அனுபவிப்படி. உன் குடும்பத்தை நாசம் பண்ணிடுறேன். உன்னை போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். கொலைய பண்ணி பேசணும். அத்தா ஏய் நீ வா.